என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூன் 12. இன்றைய தியானத்தின் தலைப்பு பட்டயம் எடுப்பதில்லை. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மீகா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை. கர்த்தர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம். மீகா 4:2. இஸ்ரவேல் நாட்டின் அதிபதிகளையும் தலைவர்களையும் தாக்கி பேசிய மீகா தீர்க்கதரிசி சற்றென்று தன் பேசு பொருளை மாற்றிக்கொண்டார். இது தீர்க்கதரிசிகளுடைய பாணி. பொதுவாக அவர்கள் வாழ்ந்த காலத்தை அடுத்து வரவிருப்பை பற்றி கொள்கின்றனர். அடுத்து உலக முடிவில் நடக்கவிருப்பவை பற்றியும் கூறுகின்றனர். காண்கின்ற தரிசனங்களை அப்படியே கூறிவிடுகின்றனர். இந்த பகுதியில் இன்னும் நிறைவேறாத உலகத்தின் இறுதியில் நாம் அனுபவிக்கவிருக்கும் மேசியாவின் ஆளுகை சுட்டி காட்டப்படுகிறது. மீகாவைப் போலவே ஏசாயா தீர்க்கதரிசியும் இறுதி நாட்களை குறித்த தன்னுடைய தரிசனத்தை எழுதி வைத்துள்ளார். இதே வார்த்தைகள், இதே தரிசனத்தை எழுதி வைத்துள்ளார். இதே வார்த்தைகள், இதே காட்சிகள். இப்படி இருமுறை ஒரு செய்தி திருமறையில் சொல்லப்பட்டிருப்பதால் இது வெகு நிச்சயமாய் நிறைவேறும். தேவனுடைய ராஜ்யம் நிறுவப்படும். மலைகளுக்கு மேலாக தேவனுடைய ராஜ்யம் இருக்கும். உலகில் உள்ள சகல மக்கள் இனங்களும் ஆண்டவரை தேடி ஓடி வருவார்கள். ஏனெனில் கர்த்தர் தமது வழிகளை அவர்களுக்கு போதிப்பார். அவர் கற்பிக்கும் வழிகளில் அவர்கள் நடக்க விரும்புவார்கள். சீயோனிலிருந்தும் எருசலேமிலிருந்துமே கர்த்தரின் வசனம் எனப்படும் திருமறை வெளிப்படும். அதை அறியவும் அதன்படி நடக்கவுமே மக்கள் தேவனை நோக்கி அவரது ஆளுகையை நோக்கி வருகிறார்கள். அங்கே என்ன நடக்கும்? தேவன் அனைத்து மக்களையும் நியாயந்தீர்ப்பார். பலவான்களாயிருந்து பிற நாட்டு மக்களை தாக்கியவர்களை கர்த்தர் கடிந்து கொள்வார். அவர்களும் அவருக்கு கீழ்ப்படிந்து பட்டயங்களையும் ஈட்டிகளையும் தூக்கி எறிந்து விடுவார்கள். இனி நாட்டுக்கு நாடு பகையும் இல்லை, போரும் இல்லை. எங்கும் நிம்மதி, அமைதி. பாலஸ்தீன நாட்டில் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் அதிகம். அவனவன் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் உட்காருவான் என்பது யூதர்கள் வழி வழியாய்ச் சொல்லும் பழமொழி. இது பூரண சமாதானத்தையும் நிம்மதியான வளமான நிலையும் குறிக்கும். 1 ராஜாக்கள் 4:25. உலகிலுள்ள மக்கள் அனைவரும் தேவனை பற்றி கொண்டு அவர் கற்பித்த வழிகளில் நடப்பார்கள். எனவே மனமகிழ்ச்சியும் அமைதியும் உருவாகும். இப்பொழுதோ நாமும் தேவன் காட்டிய திருமறை வழிகளில் நடக்கத் தொடங்கினால் நமக்குள் தேவனுடைய ஆளுகை நிம்மதி உருவாகிவிடுமே. பரலோக மகிழ்ச்சிக்கு காத்திருப்போம். இம்மையில் அதன் நிழலில் அமர்ந்திருப்போம், அனுபவிப்போம். பரலோக மகிழ்ச்சிக்கு காத்திருப்போம். இம்மையில் அதன் நிழலில் அமர்ந்திருப்போம், அனுபவிப்போம். ஜெபம். பிதாவே, கடைசி கால நிகழ்வுகளை மீகா சொன்னதுபடியே முழுமையாய் விசுவாசிக்கிறேன். என்னையும் உம் ஆளுகையில் சேர்த்து கொள்ளும். எனக்குள்ளும் சமாதானம் எனப்படும் நிம்மதியும் நித்தியத்திற்குரிய மகிழ்ச்சியும் இருக்க அருள் புரியும். ஆமேன்.